ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சதுகுரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 16. திருமதி பரணி மீனா அவர்களுக்கு சிறுவயது முதல் தியானம் செய்யும் நல்ல பழக்கம் இருந்தமையால் உடலில் ஏற்பட்ட அதிர்வை, அந்த மாற்றத்தை உணர முடிந்தது. பாட்டி கொடுத்த அந்த உரத்த குரலில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து பாட்டியின் முன்பு சென்று முதன் முறையாக அமர்ந்தார் திருமதி பரணி மீனா அவர்கள். நமது பாட்டி சித்தரோ சத்தம் போட்டுக்கொண்டே தன் கையில் தண்ணீரை எடுத்து திடீரென திருமதி பரணி மீனா அவர்களின் முகத்தில் அடித்தார்கள். விருக்கென்று திருமதி பரணி மீனா அவர்களின் உடலில் மீண்டும் ஓர் அதிர்வு ஏற்பட்டு அவரது உடல் தூய்மை அடைந்தது போல் ஒரு அற்புத ஆனந்த உணர்வு ஏற்பட்டது திருமதி பரணி மீனா அவர்களுக்கு. நமது பாட்டி சித்தர் திருமதி பரணி மீனா அவர்களை பார்த்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கையில் அவரது உடலில் ஏகப்பட்ட வியர்வைகள் வியர்த்து கொட்டியது. பாட்டி அவர்கள் பேசியது இவருக்கு கொஞ்சமும் புரியவில்லை. ஆனால் அவரது உடலில் ஏற்பட்ட காய்ச்சல் முற்றிலும் நீங்க ஆரம்பித்தது. பாட்டியின் அருகாமையில் உட்கார்ந்த திருமதி பரணி மீனா அவர்களுக்கு ஓர் பரவச நிலை ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரம் கழித்து பொறியாளர் குடும்பத்தினர் வாருங்கள் வீட்டிற்கு கிளம்பலாம் என அழைக்க, இவரோ இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு செல்லலாம் என கூறினார். பொறியாளர் குடும்பமோ வாருங்கள், காய்ச்சல் கூடுதலாகிவிடப் போகிறது, போகலாம் என கூற, இவரோ காய்ச்சலா, எனக்கா, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், பிறகு போகலாம் என்று புத்துணர்ச்சியுடன் கூறியிருக்கிறார் திருமதி பரணி மீனா அவர்கள். சில மணி நேரங்களுக்கு பின்னர் பொறியாளர் குடும்பம் பாட்டியிடம் ஆசி பெற்றுக் கொண்டு கிளம்பினர். திருமதி பரணி மீனா அவர்கள் யாரை வணங்க கூடாது என்று நினைத்தாரோ அந்த புனிதவதியை முதன் முறையாக கையெடுத்து கும்பிட்டு, எந்த இடத்தில் விழக்கூடாது என்று நினைத்தாரோ அந்த புனித பூமியில் விழுந்து நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தரை வணங்கினார். பாட்டியிடம் பேரன்புடனும் பெரும் பக்தியுடனும் அனுமதி பெற்று வந்த திருமதி பரணி மீனா அவர்கள் கரூர் வந்தவுடன் முதலில் மருந்து மாத்திரைகளை குப்பை தொட்டியில் தூக்கி வீசி எறிந்தார். இரத்த பரிசோதனைக்கு கொடுத்த ரிசல்ட்டையும் வாங்கவில்லை அவர். பொறியாளர் குடும்பத்தினர் பாட்டியிடம் வர இயலாத சூழல்களிலும் கூட திருமதி பரணி மீனா அவர்கள் அடுத்தடுத்து அடிக்கடி பாட்டியை சேவிக்க சென்றதோடு இல்லாமல் மற்ற அன்பர்களிடமும் பாட்டியின் அருளை பற்றி கூறி அழைத்து சென்றார் பாட்டியிடம். இன்றும் பாட்டியின் ஜீவ சமாதி அடைந்த பிறகும் பலர் ஜீவ சமாதிக்கு வந்த பிறகு பற்பல நல் மாறுதல்களை உணர்ந்து பக்தி செய்வதை நாம் அனைவரும் கண்கூடாக காணலாம். இந்த லீலாமிர்தத்தை செவியாலும் விழியாலும் பகிர்ந்து பருகும் அன்பர்கள் மற்றும் பாட்டியின் பக்தர்கள் குடும்பத்தில் எந்த விதமான செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், வசியம், கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்க ஸ்ரீ பகவான் பாட்டி சித்தர் அனுகிரகம் செய்வாராக. ஓம் ஸ்ரீ உலகாளும் உமா மகேஸ்வரி பாட்டி சித்தரே போற்றி. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.